அடுக்கு மண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் என்னவாக கருதப்படுகிறது? ஏ. ஒரு வெப்பப்பொறி. பி. ஒரு மாசுபடுத்தும் ஆதாரம். சி. ஒரு பாதுகாப்பு கவசம். டி. ஒரு வானிலை சீராக்கி. சரியான பதில் சி. ஒரு பாதுகாப்பு கவசம். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஓசோன் படலம் சூரியனிடமிருந்து வரும் அபாயகரமான புற ஊதா கதிர்களை யூவி ரேஸ் உறிஞ்சி புவியை பாதுகாக்கிறது. இது ஒரு குடை போலச் செயல்பட்டு புவியில் உள்ள உயிரினங்களுக்கு தோல், புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. பின்வருவனவற்றில் கோள் காற்றுகளுக்கு மற்றொரு பெயர் எது? ஏ. மாறும் காற்று, ஷிஃப்டிங் வைன்ஸ். பி. நிலையான காற்று, பெர்மனன்ட் வைன்ஸ். சி. பருவகால காற்று, சீசனல் வைன்ஸ். டி. தற்காலிக காற்று, டெம்பரரி வைன்ஸ். சரியான பதில் பி. நிலையான காற்று, பெர்மனன்ட் வைன்ஸ். 5. சரியான விடை பி. சோகஸ்மெலி கோள் காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசுவதால் இவை நிலையான காற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. வர்த்தக காற்றுகள் மற்றும் மேலை காற்றுகள் போன்றவை இவ்வகையைச் சார்ந்தவை. உலகின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை எது? ஏ. பழவேற்காடு ஏரி, புலிகெட் லேக். பி. மியாமி கடற்கரை, மயாமி பீச். சி. சிலிகா ஏரி, சிலிகா லேக். டி. மெரினா கடற்கரை, மெரினா பீச். சரியான பதில் டி. மெரினா கடற்கரை, மெரினா பீச். மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரையாகும். இது சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது இந்தியாவின் சென்னை நகரில் வங்காள விரிகுடாவின் ஓரத்தில் அமைந்துள்ளது. அ. பழவேற்காடு ஏரி என்பது இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பு நீர் ஏரியாகும். பிரம்மபுத்திரா ஆறு எந்த பனியாற்றிலிருந்து உருவாகிறது? ஏ. சியாச்சின் பனியாறு, சியாச்சின் கிளேசியா. பி. பிண்டாரி பனியாறு, பிண்டாரி கிளேசியா. சி. செம்மாயங்கன் பனியாறு, செமாயங்கடோங் கிளேசியா. டி. கங்கோத்ரி பனியாறு, கங்கோத்ரி கிளேசியா. சரியான பதில் சி. செம்மாயங்கன் பனியாறு, செமாயங்கடோங் கிளேசியா. சரியான விடை பிரம்மபுத்திரா ஆறு திபெத்தில் உள்ள கைலாச மலைத்தொடரில் உள்ள செம்மாயங்கன் பனியாற்றில் உற்பத்தியாகிறது. இது திபெத்தில் சாங்கோ என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு பின்னர் இந்தியாவுக்குள் நுழைகிறது. வான்வழி புகைப்படங்கள் மற்றும் செயற்கைக்கோள் தொலையுணர்வு எப்போது வேகமாக வளர்ந்தன? ஏ. 20ஆம் நூற்றாண்டு. பி. 18ஆம் நூற்றாண்டு. சி. 21ஆம் நூற்றாண்டு. டி. 19ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் ஏ. 20ஆம் நூற்றாண்டு. 7. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 20ஆம் நூற்றாண்டில் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் அடைந்த அபரிமிதமான வளர்ச்சியே வான்வழி புகைப்படம் எடுத்தல் மற்றும் செயற்கைக்கோள் ஆய்வுக்கு வழிவகுத்தது. கங்கை நதி வங்காளதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. மேக்னா, மேக்னா. பி. ஹூக்ளி, ஹுக்ளி. சி. பத்மா, பத்மா. டி. ஜமுனா, ஜமுனா. சரியான பதில் சி. பத்மா, பத்மா. சரியான விடை சி. சோகஸ்மெலி கங்கை நதி வங்காளதேசத்திற்குள் நுழையும் போது பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இது பின்னர் பிரம்மபுத்திராவுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய டெல்டாவான சுந்தரவன பகுதியை உருவாக்குகிறது. அடிக்கடி வெடிக்கும் எரிமலைகளுக்கான சொல் என்ன? ஏ. செயல்படும் எரிமலைகள், ஆக்டிவ் வால்கேனோஸ். பி. தணிந்த எரிமலைகள், எக்ஸ்டிங்க்ட் வால்கேனோஸ். சி. உறங்கும் எரிமலைகள், டார்மெண்ட் வால்கேனோஸ். டி. நீர்மூழ்கி எரிமலைகள், சப்மரீன் வால்கேனோஸ். சரியான பதில் ஏ. செயல்படும் எரிமலைகள், ஆக்டிவ் வால்கேனோஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி அடிக்கடி எரிமலை குழம்புகளை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக மத்திய தரைக்கடலில் உள்ள ஸ்ட்ராம்போலி மற்றும் இந்தியாவின் பாரன் தீவு எரிமலைகளை கூறலாம். எந்த வகையான தட்டு எல்லையில் தட்டுகள் ஒன்றுக்கொன்று நகர்கின்றன? ஏ. குவியும் எல்லை, கன்வர்ஜென்ட் பவுண்டரி. பி. விலகும் எல்லை, டைவர்ஜென்ட் பவுண்டரி. சி. செயலற்ற எல்லை, பாசிவ் பவுண்டரி. டி. உருமாறும் எல்லை, டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. சரியான பதில் ஏ. குவியும் எல்லை, கன்வர்ஜென்ட் பவுண்டரி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இரண்டு புவி தட்டுகள் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்து மோதிக்கொள்ளும் போது அவை குவியும் எல்லை என அழைக்கப்படுகின்றன.
இதன் விளைவாக இமயமலை போன்ற மடிப்பு மலைகள் உருவாகின்றன. பி. விலகும் எல்லையில் தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. கொலம்பியா நதி மற்றும் அதன் துணை நதியால் உருவாக்கப்பட்ட பல பள்ளத்தாக்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. டெல்டாக்கள், டெல்டாஸ். பி. பீடபூமிகள், பிளேட்டோஸ். சி. செங்குத்து பள்ளத்தாக்குகள், கேனியன்ஸ். டி. பள்ளத்தாக்குகள், வேலீஸ். சரியான பதில் சி. செங்குத்து பள்ளத்தாக்குகள், கேனியன்ஸ். 6. கொலம்பியா நதி மற்றும் அதன் துணை ஆறுகள் பாறைகளை அரிப்பதன் மூலம் ஆழமான மற்றும் செங்குத்தான பள்ளத்தாக்குகளை, கேனியன்ஸ், உருவாக்குகின்றன. இவை புவியியல் ரீதியாக மிகவும் பழமையான மற்றும் கடினமான பாறை அமைப்புகளைக் கொண்டவை. ஒரு எரிமலையின் உச்சியில் உள்ள கிண்ணம் போன்ற பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. எரிமலை வாய், கிரேட்டர். பி. வெந்நீர் ஊற்று, கைசர். சி. எரிமலை துளை, வெண்ட். டி. எரிமலை குழாய், லாவா டியூப். சரியான பதில் ஏ. எரிமலை வாய், கிரேட்டர். எரிமலையின் உச்சியில் எரிமலை குழம்பு வெளியேறும் துளையைச் சுற்றி ஏற்படும் கிண்ணம் போன்ற பள்ளம் எரிமலை வாய், கிரேட்டர் எனப்படும். இது எரிமலை வெடிப்பின் போது அல்லது எரிமலை வாய் சரிவதால் உருவாகிறது. மனித நெரிசல்களைத் தடுப்பதற்கான ஒரு உத்தி என்ன? ஏ. அமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு. பி. வெளியேறும் வழிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல். சி. இலவச குளிர்பானங்களை வழங்குதல். டி. அதிக இருக்கை விருப்பங்களை வழங்குதல். சரியான பதில் ஏ. அமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கூட்ட நெரிசலை தவிர்க்க முறையான திட்டமிடல், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் போக்குவரத்து மேலாண்மை ஆகியவை மிக அவசியமான உத்திகளாகும். இது மக்கள் நெரிசலில் சிக்காமல் சீராக நகரவும் விபத்துகளை தவிர்க்கவும் உதவுகிறது. விக்டோரியா ஏரி எந்த ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய நன்னீர் ஏரியாகும்? ஏ. மிச்சிகன் ஏரி, லேக் மிச்சிகன். பி. ஈரி ஏரி, லேக் எரி. சி. ஹுரோன் ஏரி, லேக் ஹியூரோன். டி. சுப்பீரியர் ஏரி, லேக் சுப்பீரியர். சரியான பதில் டி. சுப்பீரியர் ஏரி, லேக் சுப்பீரியர். வட அமெரிக்காவில் உள்ள சுப்பீரியர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். விக்டோரியா ஏரி பரப்பளவில் அதற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய நன்னீர் ஏரியாக உள்ளது. மிச்சிகன் ஏரி விக்டோரியா ஏரியை விடச் சிறியது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. மதுரை, மதுரை. பி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். சி. சேலம், சேலம். டி. சென்னை, சென்னை. சரியான பதில் பி. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். 1. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி ஆலைகள் மற்றும் ஜவுளித் தொழில்கள் அமைந்துள்ளதால் இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள தட்பவெப்பநிலை மற்றும் கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு சாதகமாக உள்ளது. 2. கிளிமஞ்சாரோ மலை எங்கு அமைந்துள்ளது? ஏ. இத்தாலி, இட்லி. பி. ஜப்பான், ஜப்பான். சி. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். டி. தான்சானியா, டான்சேனியா. சரியான பதில் டி. தான்சானியா, டான்சேனியா. சரியான விடை டி. சோகஸ்மெலி கிளிமஞ்சாரோ மலை கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டில் அமைந்துள்ளது. இது ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயர்ந்த சிகரம் மற்றும் உலகின் மிக உயரமான தனித்து நிற்கும் எரிமலை மலையாகும். வளிமண்டலத்தின் எத்தனை சதவீதம் நைட்ரஜனால் ஆனது? ஏ. 90%. பி. 78%. சி. 21%. டி. 10%. சரியான பதில் பி. 78%. சரியான விடை பி. சோகஸ்மெலி வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு மிக அதிக அளவில் அதாவது 78% காணப்படுகிறது. இது தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்தை மறைமுகமாக வழங்க உதவுகிறது. ஏ. 90% என்பது தவறான அளவு. வளிமண்டலத்தில் எந்த ஒரு தனி வாயுவும் இந்த அளவில் இல்லை. கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. கிழக்கத்திய காற்று, ஈஸ்டர்லைஸ். பி. மேற்கத்திய காற்று, வெஸ்டர்லீஸ். சி. தெற்கத்திய காற்று, சதர்லீஸ். டி. வடக்கத்திய காற்று, நார்தர்லீஸ். சரியான பதில் ஏ. கிழக்கத்திய காற்று, ஈஸ்டர்லைஸ். சரியான விடை
ஏ சோகஸ்மெலி காற்றுகள் அவை வீசி வரும் திசையிலிருந்தே பெயரிடப்படுகின்றன, எனவே கிழக்கிலிருந்து வீசும் காற்று கிழக்கத்திய காற்று எனப்படும். இவை பொதுவாக வெப்பமண்டல பகுதிகளில் நிலையாக வீசும் கோள் காற்றுகளாகும். பருத்தி ஜவுளி தொழில்கள் அதிக செறிவைக் கொண்ட இந்திய மாநிலம் எது? ஏ உத்தரப்பிரதேசம், உத்தர் பிரதேஷ். பி மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். சி தமிழ்நாடு, தமிழ்நாடு. டி மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. சரியான பதில் டி மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. 1. மகாராஷ்டிரா மாநிலம், குறிப்பாக மும்பை, அதன் சாதகமான காலநிலை மற்றும் துறைமுக வசதிகளால் பருத்தி ஜவுளி தொழில்களின் மிகப்பெரிய மையமாக திகழ்கிறது. 2. உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் ஒரு முக்கிய மையமாக இருந்தாலும் மகாராஷ்டிரா அளவுக்கு ஆலைகளின் செறிவு இல்லை. புதைப்படிவ எரிபொருள் வளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். பி சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன். சி மைக்கா, மைக்கா. டி ஜிப்சம், ஜிப்சம். சரியான பதில் ஏ இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. இயற்கை எரிவாயு என்பது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த உயிரினங்களின் சிதைவிலிருந்து உருவான ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும். இது ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளமாகும். பி சுண்ணாம்புக்கல் என்பது ஒரு படிவு பாறை, எரிபொருள் அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?